ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செப்டம்பர் 25ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். செப்டம்பர் 25ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு மிதமான மழை, சில இடங்களில் கனமழை தமிழ்நாட்டில் காணப்படும். அது எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்குன்னா, வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தினமும் மழை இருக்கும். அதாவது வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் தினமும் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். ஆனால் சில இடங்களில் ஒரு சில நாள் மழை பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும். வரும் செப்டம்பர் 27 அதாவது வர வெள்ளிக்கிழமை இலங்கை அருகே வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுது. இந்த காற்று சுழற்சியால் தமிழ்நாட்டில் மழை கிடைக்க போகுது. அதாவது காற்று சுழற்சியை பொறுத்த வரைக்கும் காற்று குவிதல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம அதிகமான மழை எதிர்பார்க்கலாம். காற்று குவிதல் இல்லாத இடத்துல மழை பெய்யாமலே போகும். சில நேரங்களில் சாரல் மழை மட்டுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த காற்று சுழற்சியோட மழைப்பொழிவு நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கும். இந்த காற்று சுழற்சியால் செப்டம்பர் 27ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை கிடைக்கும். சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழை, சில இடங்களில் மழை பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும். ஸோ இந்த மாதிரியான மழைப்பொழிவு தான் தமிழ்நாட்டில் காணப்படும். இதன் பிறகு அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் மட்டும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். அது எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்குங்கிறத நான் வரும் வீடியோக்களில் பதிவு செய்கிறேன். இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து தொடங்கி பெய்ய போகிறது தமிழ்நாட்டில். வடகிழக்கு பருவமழையானது இந்த வருடம் அதிகமான மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் காணப்படும். நவம்பர் மாதங்களில் தீவிர நிகழ்வு தமிழ்நாட்டை நோக்கி வரும். இதனால் அதிகமான மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் காணப்படும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.